இந்த பொண்ணு ஒரு பாத்டப்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. பக்கத்திலே ஒருத்தர் நின்று பாத்ரூம் போய்கிட்டு இருக்கா. நல்ல விஷயம் என்னன்னா அவ இவளை பார்க்கவே இல்ல. இந்த பொண்ணு வேற மூச்சு விடுறா போல. அதனால லேசா ஒரு பப்புள் அப்படியே தண்ணிக்கு மேல வருது. அந்த சத்தம் கேட்ட உடனே அவ இந்த பக்கம் திரும்புறான். நல்ல வேலையா அவன் அப்ப கூட இவளை பார்க்கவே இல்ல. அவனுடைய ஃபேஸ்ல இருக்கிற கவசத்தையே அப்படியே கண்ணாடி வழியா பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து அப்படியே வெளியில போயிடுறான். அவன் போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த பொண்ணுடைய வாயில இருந்து இன்னொரு பப்புளும் வெளியில வருது. அவன் அப்பையும் திரும்பி பார்த்துட்டு எதையும் பார்க்காத மாதிரி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பொண்ணு அந்த ரூமுடைய டோர் லாக் ஆன சத்தம் கேட்ட பிறகு அந்த பாத்டப்ல இருந்து வெளியில வந்து அங்க இருக்கிற டிரைனேஜ் வழியா தப்பிச்சு வெளியில ஓடிடலாம்னு பாக்குறா. ஆனா அந்த நபர் அங்கேதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான் போல. அப்படியே வெளியில வந்து அவளுடைய கழுத்தை பிடிச்சு தூக்கி வீசிடுறான். உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு அவனுடைய 2 காலுக்கு இடையிலையும் எட்டி உதைக்கிறா. ஆனா அப்ப கூட அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அவன் அங்க கூட கவசம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணலாம்னு வர்றா. அவளும் அவனுடைய அடியெல்லாம் சூப்பரா டிஃபெண்ட் பண்றா. அவன் போட்டுக்கிற கவசம் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கிறது இவ கூட ரொம்ப நேரம் சண்டை போட்டு அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அப்ப கூட அவன் என்ன பண்றானா அந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே செவத்துல சாச்சு அவனுடைய தலையை வச்சு அப்படியே முட்டலாம்னு வர்றான். ஆனா அந்த பொண்ணு அதுல இருந்து சூப்பரா மிஸ் ஆகி அவனுடைய தோல் மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் போட்டுக்கிற தலைக்கவசத்தை போட்டு இப்பயும் அப்படியும் பயங்கரமா திரும்ப ஆரம்பிச்சிடுறா. ஓவரா திருப்பினதுனால அவனுக்கு மயக்கமே வந்துடுது. கடைசியில அவனுடைய தலைக்கவசத்தையே கழட்டி அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு சாகடிக்கவே செஞ்சிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. பார்த்தா அந்த நாட்டுடைய ராஜா ராணி எல்லாரையுமே சிறை கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணுமே நாட்டுடைய இளவரசி தான். இவனுக்கு ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு மேரேஜ் அன்னைக்கு அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவா. அதனாலதான் அவன் அந்த பொண்ணுடைய ஃபேமிலியை சிறை பிடிச்சு வச்சிருப்பான்.